Hi guys, welcome to our YouTube channel. இதை பற்றி தான் நம்ம லாஸ்ட் வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியான வீடியோ தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகும் இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எத்தியோப்பியாவில் உள்ள டானாக்கில் பாலைவனம். இது பூமியின் மிகவும் வெப்பமான இடங்களில் ஒன்றுங்க. இங்கு வெப்பநிலை 60 டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே இருக்கும். பாலைவன வெப்பத்தை தாண்டி இங்குள்ள அமில நீரூட்டிகள், அதாவது ஆசிட் ஸ்ப்ரிங்ஸ், நிலையை இன்னுமே மோசமாக்குது. இதன் ரசாயன கலவை இந்த இடத்தை ஹைட்ரஜன், அதாவது குண்டு வெடித்தால் ஏற்படும் அளவுக்கு உஷ்ணமும் அபாயமும் நிறைந்தது போல் ஆக்குதுங்க. இது ரஷ்யாவில் உள்ள ஓமியாகான், பூமியின் மிகவும் குளிரான மனிதர்கள் வசிக்கும் இடம் அப்படின்ற பட்டத்தை பெற்றுள்ளது இந்த இடம். இங்கு சராசரி வெப்பநிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா -40 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இங்கு உள்ளவர்களுக்கு பேட்டரிகள் ரீசார்ஜ் ஆவது, கண்ணாடிகள் உடைவது, அது மட்டும் இல்லாமல் உடலின் பாகங்கள் சில நிமிடங்களிலேயே உறையும் அபாயமும் இங்கு உள்ளது. இங்கு குளிர் காரணமாக எந்த பயிருமே விளையாதுங்க. இறுதியாக நம்ம பார்க்க போகும் இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமீபியாவில் உள்ள ஸ்கெலிட்டன் கோஸ்ட். இதன் பெயர் குறிப்பிடுவது போலவே இது முழுக்க எலும்புகளை கொண்ட கடற்கரை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடர்ந்த பனிமூட்டம் மற்றும் கடலின் சீற்றமான அலைகள் காரணமாக இங்கு பல 100 கப்பல்கள் மணலில் புதைந்து கிடக்கின்றன அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த பகுதியில் கடல் அலைகளில் அடித்து வரப்பட்ட கப்பல் சிதைகளும் சரி, திமிங்கலங்கள் போன்ற விலங்குகளின் எலும்புகளும் நிறைந்துள்ளதால் இதனை ஸ்கெலிட்டன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பூமியானது எவ்வளவு மர்மங்களும் ஆச்சரியங்களும் கூடவே ஆபத்துகளும் நிறைந்துள்ளது அப்படின்றது நல்லாவே புரியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.